அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்க என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு சூப்பரான முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு முட்டை ஆம்லெட் மாதிரியும் இருக்காது, இந்த ஸ்கிராம்பிள் எக் மாதிரியும் இருக்காது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெங்காயம் போட்டு பண்ணலாம் நம்ம இதை. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ 6 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு விஸ்கால் வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்காங்க. இது கூட வந்து நம்ம என்ன வேணும்னா வந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம். இது வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன் நான். கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால், பெரிய சைஸில் தான் நீங்கள் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோன்னா நமக்கு எடுத்து போட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலை தான் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி. இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு. ஸோ இந்த முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு இந்த 6 முட்டைக்கு வந்து நம்ம இவ்வளோ உப்பு கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த உப்பு போட்டுக்கலாம், நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே இங்கே ஒரு டவா ஆன் பண்ணிவிட்டேன் நான். ஸோ ஈஸியாக ஆரம்பிச்சிட போகிறேன். இது மொத்தமே வந்து 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதனால் ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம் நாங்கள். ஸோ முட்டையை நல்லா இது மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து இப்படி நல்லா இப்படி விஸ்க் பண்ணிட்டோன்னா நல்லா கலந்துரும். ஸோ உப்பு நல்லா கலந்துருச்சு. இது எக் நல்லா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் மஞ்சள் தூள் போடுறேன். இது நிறைய போட வேணாம், கொஞ்சம் ஒயிட்டாக தான் நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த டிஷ் ரொம்ப எல்லோவாக இருக்க வேண்டாம். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இங்கே வந்து நம்ம டவாவில் வந்து லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட் தாளிச்சிடலாம். ஸோ ரொம்ப இப்போ போட வேண்டாம், முட்டை வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட வேண்டியிருக்கும். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கலாம். ஸோ கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் போடலாம். ஸோ வெங்காயம் நிறைய போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை கூட, அதனால தான் வெங்காயம் நிறைய போடுறோம். வெங்காயம் நல்லா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம் நல்லா. அது கூடயே வந்து நம்ம மிளகாவும் போட்டுடலாம். ஸோ இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு நல்லா. கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் முட்டையை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அது அப்படியே நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ வந்து ரொம்ப ஹையில் வச்சுக்காமல் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதுக்கப்புறமா இது மேலே அப்படியே இந்த முட்டையை ஊற்றுங்க. முட்டையை ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடலாம். இப்போ அப்போ தான் கொஞ்சம் லேசாக எழும்பி வரும். ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து முட்டை செட்டில் ஆகிருக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் சுற்றி. இப்போ வந்து லேசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஆம்லேட் ஆக்காமல் ஓரளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக அதில் வரணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கலரி விட்டுட்டு நம்ம திருப்பி கொஞ்சம் மூடி வைக்கலாம். இது கொஞ்சம் மூடி தான் பண்ணணும் இந்த டிஷ். ஸோ முட்டை நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நல்லா பரப்பி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அடியில் தீர மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் லேசாக மொறுன்னு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கொஞ்சம் தீ வச்சு வறுத்து எடுத்தோன்னா நல்ல ஒரு முட்டை பொரியல் ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கிராம்பிள் எக்னால் நார்மலாக அப்படியே உடச்சி ஊற்றலாம். அதில் வந்து பெப்பர் அது மாதிரி போடலாம். இதில் வந்து வெங்காயம் நிறைய போடுறோம், கூட பச்சை மிளகாய் அதெல்லாம் போடும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இதை வந்து நம்ம குயிக்காக பண்ணலாம். ஏதாவது அவசரமாக பண்ணோன்னா வந்துட்டு ஸ்கிராம்பிள் எக்காக பண்ணாமல் வெங்காயம்லாம் வதக்கி பண்ணும்போது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம் எல்லா ரைஸ்க்குமே வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளுடைய முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சில பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. ஸோ நியூவாக யாராவது பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து இது
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய முட்டை பொரியல் வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஒரு சப்பாத்திக்குள்ளே வச்சு சாப்பிட்னாலும் கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம். இந்த டிஷ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்கிரமே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.